ஏன் சார் தமிழ்நாட்டில் வைக்காம வந்து மலேசியாவில் வைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் நடந்தா அது மிகப்பெரிய ஒரு மாசான கிரௌட் சேருவாங்க. ஆல்ரெடி வந்து இங்கே கரூர் சம்பவம் நடந்ததுனால விஜய்க்கு வந்து கொஞ்சம் மனசுல கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு. தமிழ்நாட்டில் நடத்தினால் ஏதாவது 1-2 சிக்கல் வந்தா கூட அது பெரிதளவில் பேசப்படும். அந்த 9ஆம் தேதி ஜனவரி ரிலீஸ் ஆகிற அந்த ஜனநாயகனுக்கு அது மிகப்பெரிய மைனஸா மாறி இருந்ததுனால இந்த ஆடியோ வெளியீட்டை வந்து மலேசியாவில் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. மலேசியா மக்கள் எப்படின்னா எப்ப 27 வரும், அதாவது இந்த வருஷம் ஜனவரி 31 நியூ இயர் கொண்டாட்டத்தை விட ஜனநாயகனுடைய ஆடியோ கொண்டாட்டத்துக்கு தான் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து பெரிய லெவல்ல விற்பனையாகும். குறைஞ்சபட்சம் ஒரு டிக்கெட் வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 90,000 × 3000 ஜனநாயகன் படத்தினுடைய ஹோல் க்ரூ அங்கே போகிறாங்க. படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர், கேமராமேன், டெக்னீஷியன்ஸ் மட்டும் கிடையாது, டோட்டல் க்ரூ, லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண A to Z வந்து அங்கே மலேசியாவில் வந்து அந்த ஆடியோ விழாவில் கலந்துக்கிற மாதிரி டிக்கெட் போட்டிருக்காங்க. எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. அங்க விஜய் கொடுக்க போற ஸ்பீச், அவர் மலேசியால இருந்து அரசியல் பேசினா எல்லா பக்கமும் போய் சேருமா அப்படின்னா, அவர் எங்க இருந்து அரசியல் பேசினாலும் உலகம் எல்லாம் போய் சேர்ந்துரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த விழாவில் வந்து அரசியல் வந்து பெரிய லெவலில் பேசுவாரா விஜய் அப்படின்னா பேச மாட்டார். இந்த விழாவில் வந்து இந்த படத்தை பற்றி பேசுவார், அவருடைய சினிமா அனுபவங்களை பற்றி பேசுவார். ஆனால் நிச்சயமாக அதை தாண்டி அரசியலும் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அரசியலுக்கு வந்துட்டாரு, இது கடைசி படம் போது ஒரு வெறி இருக்கு விஜயோட படத்தை பார்க்கணும்னு. அவருடைய ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ரசிகர்கள். 9 மணி காட்சி பார்த்தாச்சு, 1 மணி காட்சி பார்க்கணும், 2 மணி காட்சி பார்க்கணும், தொடர்ந்து ஒரு நாளைக்கு வந்து 5 காட்சியை நம்மளே பார்க்கணுங்கிற அளவுக்கு, அடுத்தடுத்து பேக் டு பேக் ரிப்பீட் பண்ணி பார்க்கணுங்கிற அளவுக்கு வந்து ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. பல நேரங்களில் இந்த மாதிரி வந்திருக்கு தம்பி. சமீபத்திய உதாரணம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பேட்டை, விஸ்வாசம் 2 ஒன்றா வந்துச்சு, வாரிசு, துணிவு 2 ஒன்றா வந்துச்சு. அதே மாதிரி வந்து ஜனநாயகனும் பராசக்தியும் ஒன்றா வருது. 2மே நல்ல படமாக இருக்கட்டும், 2மே வந்து ரசிகர்கள் வந்து பிடிச்ச படமாக இருக்கட்டும், 2 படத்தையும் ரசிகர்கள் வந்து இந்த பொங்கலுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். சினிமாக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது தானே. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜய் கிரிஷ். ஸோ எப்போவுமே நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டை சுட சுட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு போகலாம். அந்த வகையில் இப்போது ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் வந்து நம்ம எலாபரேட்டாக பேச போகிறோம். அதுக்காக நம்ம கூட சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். வெல்கம் பண்ணிடலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, அதான் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம பேசுகிறது அப்பப்போ வழக்கமாக வச்சுருக்கோன்னு வைங்களேன். அந்த வகையில் இப்போ ஜனநாயகனோட செகண்ட் லுக் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 18th இப்போ செகண்ட் லுக் வந்துட்டு செகண்ட் சிங்கிள் வந்துட்டு வரப்போகுதுங்கிறதையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ஆடியோ லான்ச் மலேசியாவில். ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். ப்ரொமோஷன்ஸ்லாம் எந்த நிலவரத்தில் எப்படி நடந்துகிட்ருக்கு, எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க? ஜனநாயகனுடைய திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிளுக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 18th வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து என்ன ஃபுட்டேஜ் ஆகுதுங்கிற ஒரு ஃபைனல் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ணுவாங்க என்ன ஃபுட்டேஜ் ஃபைனலாக வரப்போகுதுன்னு. அந்த வேலை எல்லாமே வந்து லேபில் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வர வாரத்தில் வந்து இந்த படத்தை வந்து சென்சாருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து எல்லா விதத்துலையுமே வந்து ரிலீஸ்க்கு தயாராகிட்டாங்க. ஸோ அதனுடைய அதாவது வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் பெரிய லெவலில் இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒரு மாசான வெற்றி படமாக அதை மாற்றணும்னு வந்து பிளான் பண்ணி அதுக்கான திட்டங்களை இப்போவே வந்து வகுத்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இப்போ ஆடியோ வெளியீடு வந்து மலேசியாவில் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 27 நடக்க போகுது. டிசம்பர் 27 நடக்க போகிற அந்த ஆடியோ ரிலீஸ் கிட்டத்தட்ட அந்த ஆடியோட்டோரியத்தில் 1,00,000 பேருக்கு மேலே கூட்டம் கூட போகிறாங்க. அந்த 1,00,000 பேர் கூடுற ஒரு ஆடியோ ரிலீஸை ஏன் சார் தமிழ்நாட்டில் வைக்காமல் வந்து மலேசியாவில் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இப்போ படம் வந்து ஜனவரி 9, 2026 ரிலீஸ் ஆக போகுது.
இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஆடியோ ரிலீஸை இங்கே தமிழ்நாட்டில் நடந்தால் அது மிகப்பெரிய ஒரு மாசான க்ரௌடு சேருவாங்க. ஆல்ரெடி வந்து இங்கே கரூர் சம்பவம் நடந்ததுனால விஜய்க்கு வந்து கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சேன்னு. ஸோ தமிழ்நாட்டில் நடத்தினால் அதே மாதிரி ஒரு சிக்கல், ஒரு ஏதாவது 1-2 சிக்கல் வந்தால் கூட அது பெரிதளவில் பேசப்படும். அந்த 9ஆம் தேதி ஜனவரி ரிலீஸ் ஆகிற அந்த ஜனநாயகனுக்கு அது மிகப்பெரிய மைனஸாக மாறிடுங்கிறதுனால இந்த ஆடியோ வெளியீட்டை வந்து மலேசியாவில் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. மலேசியாவில் பண்ண முடியுமா, இவ்வளோ பெரிய மாசான ஆடியோ வெளியீட்டை மலேசியாவில் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். அப்படி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னா மாலிக்ங்கிறவர் தான். அவர் வந்து மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய பவர் சென்டர். மலேசியாவில் இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிற பல விஐபிஸு, மலேசியாவில் இருக்கிற பல செல்வந்தர்கள், பிஸ்னஸ்மேன் எல்லாரோடையும் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர், ஒரு பெரிய ஆளுமைன்னு சொல்லலாம் மாலிக்கும் இந்த படத்துக்கும் என்ன கனெக்ட், ஏன் மாலிக்கிட்ட இந்த வந்து ஆடியோ வெளியீட்டு விழாவுடைய இதை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மாலிக் தான் அந்த மலேசியா உரிமையை பெற்றிருக்கிறார். ஜனநாயகனுடைய மலேசியா உரிமையை மாலிக் தான் வாங்கியிருக்கிறாரு. அவர் மாலிக் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தினுடைய மலேசியா உரிமையை கேட்கிறார். 10 கோடி ரூபா மாலிக் ஆஃபர் வைக்கும் போது அந்த நிறுவனம் சார்பாக வந்து 12 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாலிக் என்ன சொல்றார், 12 கோடி ரூபா நான் கொடுக்கறதா இருந்தா எனக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து மலேசியாவில் நடத்துவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுங்க, அதை நான் நடத்துறேன் அப்படிங்கிற அந்த உரிமையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஓகே நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 12 கோடி ரூபாய்க்கு வந்து மலேசியா உரிமையை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. மாலிக் 12 கோடி ரூபா பணத்தை கொடுத்து மலேசியா உரிமை வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ இதுக்கும் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு என்ன கனெக்ட்னு கேட்பீங்க. ஆடியோ ரிலீஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 90,000 பேர் குறைஞ்சது வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த 90,000 பேருக்கு அந்த டிக்கெட்ஸ் போடுறாங்க அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு. கிட்டத்தட்ட 3,000, 5,000, 10,000 அதையும் தாண்டி வந்து ஒரு பெரிய பிரைஸ் வச்சிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விலைக்கு அந்த இடத்துல வெளிநாட்டில் டிக்கெட் விற்குமா அப்படின்னா நிச்சயமா விற்கும். ஏன்னா வந்து விஜய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. விஜயை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு தடவையாவது விஜயை பாத்திர மாட்டோமா, விஜய் அண்ணாவை பாத்திர மாட்டோமா. மலேசியா மக்கள் எப்படின்னா எப்ப 27 வரும், அதாவது இந்த வருஷம் ஜனவரி 31 நியூ இயர் கொண்டாட்டத்தை விட இந்த ஜனநாயகனுடைய ஆடியோ கொண்டாட்டத்துக்கு தான் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து பெரிய லெவலில் விற்பனையாகும். குறைஞ்சபட்சம் ஒரு டிக்கெட் வந்து 3,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 90,000 × 3,000 27 கோடி ரூபா கலெக்ட் ஆகும். 27 கோடி ரூபா கலெக்ட். 27 கோடி ரூபா அப்படின்னும் போது இதில் வந்து ஒரு 10,000 டிக்கெட்டை வந்து ஃப்ரீ டிக்கெட்டாக கொடுக்குறாங்க, அதாவது வந்து விஐபி பாஸ் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 80,000 டிக்கெட் இருக்கு. அந்த 80,000 × 3,000 போட்டிங்கன்னா 24 கோடி ரூபா கலெக்ட் ஆகுது. இந்த விழாக்கு வந்து மாலிக் செலவழிக்க போற பணம் எவ்வளவு தெரியுமா, 12 கோடி ரூபா. 12 கோடி ரூபா எதுக்கு செலவாகுது அப்படின்னா, இங்க சென்னையிலிருந்து போற எல்லா டெலிகேட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் எல்லா டிக்கெட்ஸும் போட்டிருக்காரு. அவங்க கூட்டு போகிறதுலேருந்து தங்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே 7 ஸ்டார் அக்காமடேஷன், தங்க வைக்கிறதுலேருந்து அவங்க ஃபுட்டுலேருந்து எல்லா விதமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவங்கள கவனிச்சுக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே டாப் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோடு கவனிச்சுக்க போகிறாங்க. இந்த இதில் எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னென்னா, இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஹோல் க்ரூ அங்கே போகிறாங்க. அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், டைரக்டரு, கேமராமேன், டெக்னீஷியன்ஸ் மட்டும் கிடையாது, டோட்டல் க்ரூ, லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண A to Z வந்து அங்கே மலேசியாவில் வந்து அந்த ஆடியோ விழாவில் கலந்துக்கிற மாதிரி டிக்கெட் போட்டிருக்காங்க. எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் திரையுலகத்திலேருந்து முக்கியமான பல பிரபல நடிகர்கள் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. விஜயை வச்சு மாஸ் ஹிட் கொடுத்த பல இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் அட்லியை சொல்லலாம், லோகேஷ் கனகராஜ் சொல்லலாம், நெல்சனை சொல்லலாம். அந்த மாதிரி முக்கியமான இயக்குநர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து, கேரளாலேருந்து, கர்நாடகாலேருந்து, பாலிவுட்லேருந்து பல விஐபிஸ் வந்து நடிகர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு மாசான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விழாவா விஜய் கலந்துக்க போகிற சினிமா கடைசி விழா. அப்படி இருக்கும்போது இந்த விழா வந்து அதிரி புதிரியான ஒரு விழா. அதாவது இப்படி ஒரு விழா இது வரைக்கும் நடந்ததே இல்லை, இப்படி ஒரு ஆட்கள் வந்து இது வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாஸ் என்டர்டைன்மெண்ட். அதில் ஆட்டம், பாட்டு, கூத்து, கீத்து எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மாசான என்டர்டைன்மெண்ட். 3,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிக்கெட் வாங்கினவங்க எங்கேயுமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. ஆகா இப்படி இருக்கே விழா
அப்ப படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலை ஒரு கொண்டு வர expectation மாதிரியான feel ஒரு கொண்டு விழா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வர மாதிரியான ஒரு விழாவா இது இருக்க போது அங்க விஜய் கொடுக்க போற ஸ்பீச் அது என்ன மாதிரியான ஸ்பீச்சா இருக்கும்? அரசியல் பேச போறாரா? அவர் மலேசியால இருந்து அரசியல் பேசினா எல்லா பக்கமும் போய் சேருமா அப்படின்னா, அவர் எங்க இருந்து அரசியல் பேசினாலும் உலகம் எல்லாம் போய் சேர்ந்துரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து இந்த ஆடியோல விஜய் என்ன பேச போறார், குட்டி கதை என்ன சொல்ல போறார். நானும் அதான் சார் கேட்க வந்து எல்லாருமே இப்ப விஜய் ஃபேன்ஸ் தான், உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் தான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இந்த விழால வந்து அரசியல் வந்து பெரிய லெவல்ல பேசுவாரா விஜய் அப்படின்னா பேச மாட்டார். இந்த விழால வந்து இந்த படத்தை பத்தி பேசுவாரு, அவருடைய சினிமா அனுபவங்களை பத்தி பேசுவாரு. ஆனா நிச்சயமா அதை தாண்டி அரசியலும் இருக்கும். ஆனா அந்த அரசியல் வந்து கம்மியா தான் இருக்கும் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது சினிமா விழாவா இருக்கிறதுனால. இன்னும் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜனநாயகன் படம் வருது இல்லையா, அந்த ஜனநாயகன்ல லாஸ்ட் 5 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 69 படத்தில் நடிச்சிருக்காருல்ல, அதுல உள்ள பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, கிளாஸியான சீன்ஸ், மாஸான சீன்ஸ் எல்லாம் ஒரு தொகுப்பா வந்து ஜனநாயகன் படத்துல படம் முடிஞ்சோன்னு போடுறாங்க. டோட்டலா படம் முடிஞ்சோன்னு ஒரு 5 நிமிஷம் அது எண்ட் கார்டு மாதிரி மாஸ். அதாவது விஜய் வந்து சினிமால இருந்து விடைபெறாருல, அதனால அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் ஒரு தொகுப்பு வந்து படத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு தொகுப்பு வந்து இந்த ஆடியோ வெளியீட்லயும் இருக்கு. சோ இந்த ஆடியோ வெளியீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது விஜய்க்கு கொடுக்கப்படுற ஃபேர்வெல். அதாவது ஒரு காலேஜில் ஒரு 4-5 வருஷம் படிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபேர்வெல் எப்படி கொடுப்பாங்க, இப்போ ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அது பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு ஃபேர்வெல் கொடுக்க போகிறாங்க. அதாவது வந்து விஜய் வந்து இதோட வந்து சினிமாலேருந்து விடைபெற போகிறாருனால அவரும் அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக, அதாவது ஒரு சினிமாவை நேசித்து வந்த ஒரு நடிகன், நாளைய தீர்ப்பில் வந்தவர் இன்னைக்கு வந்து நாளைய தீர்ப்பு எழுதுகிற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை ஒரு 32-33 வருஷத்துல தொட்டிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த சினிமாவை நேசிச்சிருப்பார். அந்த லவ் பண்ணார் இல்லையா சினிமாவை, அவர் லவ் பண்ண சினிமாவை விட்டுட்டு போறோன்னும் போது அதுல ஒரு மனவலி, ஒரு சின்ன ஒரு சுமை இருக்கும்ல, அது வந்து அவருக்கு இருக்கத்தான் செய்யும். அது வெளிப்படுத்தாத அளவுக்கு வந்து அதை வந்து அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்க போறாங்க. அது ஒரு கிராண்டான விழா. அதாவது மலேசியாவில் நடக்க போற இந்த விழா வந்து ஒரு கிராண்டான விழா. நான் சொன்னேன்ல 12 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்றாருன்னு. 12 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கையில எவ்வளவு இருக்க போகுது? இன்னும் 12 கோடி இருக்கும். நான் சொன்னேன்ல 24 கோடி ரூபா கலெக்ஷன் ஆக போகுது. அந்த ஃப்ரீ டிக்கெட்ஸ் எல்லாம் மீறி அந்த அதுல 12 கோடி ரூபா செலவழிக்க போறாரு. 12 கோடி ரூபா கையில இருக்கு. அப்ப இந்த விழா நடத்துறதுலேயே இந்த மாலிக்கு வந்து 12 கோடி ரூபா லாபம். இந்த 12 கோடி ரூபா லாபங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. இது விஜய் அப்படிங்கிற ஒரே ஒருத்தருக்காண்டி, ஒற்றை மனிதர்காண்டி கிடைக்க போற லாபம், ஒற்றை மனிதர்காண்டி கிடைச்ச லாபம். அந்த லாபம் வந்து அவர் கொடுத்திருக்காருல 12 கோடி ரூபா, அதுக்கு ஈடாயிருச்சு. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஜனநாயகனுடைய படமே பாத்தீங்கன்னா மாலிக்கு ஃப்ரீயா வரப்போகுது, மலேசியா உரிமை. ஸோ அந்த படங்கிறது வந்து விஜயினுடைய கடைசி படமா இருக்கிறதுனால அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறாங்க. உண்மையே தான். அதாவது ஒரு மாசான ஒரு அதிரிபுதிரியான கலெக்ஷன் இருக்கும், ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதில் கிடைக்க போகிற லாபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலேசியா உரிமையில் கிடைக்க போகிற லாபம், அது ஒரு பெரிய லாபமாக இருக்கும். இந்த ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், தேட்டரில் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள், திருவிழா கொண்டாட்டம், திருவிழா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருவிழா கொண்டாட்டமாக ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் வந்து பேனர் கட்டி, வினைல் வச்சு, போஸ்டர்ஸ் அடித்து, தோரணெல்லாம் கட்டி, விசில் அடிச்சு, பட்டாசு வெடிச்சு, என்ஜாய்மெண்ட்னா என்ஜாய்மெண்ட் டு த கோர், அதாவது எக்ஸ்ட்ரீம் என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் என்ஜாய்மெண்ட்டோட அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்ப்பாங்க. இந்த படத்தை ரசிகர்கள் மட்டும்தான் பார்க்க போறாங்களா அப்படின்னா கிடையாது. ரசிகர்களோட சேர்ந்து பொதுமக்களும் பார்க்க போறாங்க. பொதுமக்களோட சேர்ந்து பல வந்து சினிமா நட்சத்திரங்கள், பிரபலமான சினிமா நட்சத்திரங்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பல வந்து அரசியல் தலைவர்கள், முக்கியமான அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் இந்த படத்தை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஜனநாயகன் படத்துக்கு கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாசான வெற்றி, அந்த வெற்றியோட தான் விடைபெறணும். விஜய் அப்படிங்கிற ஒரு இதோட தான் விடைபெறணும்னு விஜய் வந்து தீர்க்கமா இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான படமாக பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எந்த சூழ்நிலையிலையும் இந்த படம் தோத்துறக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து இந்த டோட்டல் க்ரூவே ஒரு பெரிய எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. சார் இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்க சார். ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த கலெக்ஷன் வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடுறீங்க கரெக்டாக.
ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடி ரூபா பட்ஜெட் வந்துட்டு ஏதாவது ஒரு படம் தொற்றுமான்னு எல்லா ரசிகர்களாகட்டும், இல்லை ஆக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், அதை பற்றி யோசிக்காத நாள் கிடையாது. ஸோ விஜய் அவர்களுக்கு இது வந்து ஒரு ஃபேர்வெல் மூவின்னு இருந்தால் கூட, ஸோ இந்த படமாவது ஒரு 1000 crores வந்து தாண்டிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். தம்பி 1000 கோடி தாண்டதெல்லாம் விட்டுருங்க தம்பி. அதாவது இந்த படத்தினுடைய கலெக்ஷன் இது வரைக்கும் தமிழ் சினிமாலே இல்லாத ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷனா இருக்கும். உறுதியா நான் இன்னைக்கே சொல்றேன், மார்க் மை வேர்ட்ஸ். ஓகே, இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக். இது வரைக்கும் தமிழ் சினிமா தொடாத உச்சத்தை இந்த படம் தொடும். ஓகே, கண்டிப்பாக அதில் வந்து டேம் ஷராக இருக்கீங்க சார். நிச்சயமாக நடக்கும். அது காரணம் வந்து விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டார், இது கடைசி படம்னும் போது ஒரு வெறி இருக்குது விஜயோட படத்தை பார்க்கணுன்னு. அவருடைய ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ரசிகர்கள். சில பேருக்கு தான் அந்த மாதிரி ரசிகர்கள் கிடைப்பாங்க, சில பேருக்கு தான் அந்த மாதிரி குடிப்பண்ண கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ரசிகர் கூட்டத்தை வந்து வச்சிருக்காரு விஜய். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து அதாவது இந்த 9 மணி காட்சி பார்த்தாச்சு, 1 மணி காட்சி பார்க்கணும், 2 மணி காட்சி பார்க்கணும், தொடர்ந்து ஒரு நாளைக்கு வந்து 5 காட்சியை நம்மளே பார்க்கணுங்கிற அளவுக்கு அடுத்தடுத்து பேக் டு பேக் ரிப்பீட் பண்ணி பார்க்கணுங்கிற அளவுக்கு வந்து ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹைப்போட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வரப்போகுது. அண்ட் இது இப்படி இருக்குது சார், ஜனநாயகன் மேலே அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் அதில் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனாக பார்க்கப்படுது அடுத்ததாக பராசக்தி. ஸோ பராசக்தி மேலேயும் ஓகே எஸ்கே பண்ணுறாரு, சுதா கோங்கரா வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, இதுலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது இப்படி இருக்கும்போது ஒரு புது சினி பஸ் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் கூடவே பராசக்தியும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினி பஸ் இருக்குது. அது உண்மையா சார்? இல்லை, ஜனநாயகன் கூடவே பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. அதாவது வந்து ஜனவரி 9 பராசக்தியும் வருதுன்னு சொல்லப்படுற தகவல்கள் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவலாக இருக்கு. ஒருவேளை அப்படி வந்தாலும் தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லை அப்படின்னா, நான் சொல்கிற ஒரு கணக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாசான ஒரு மேக்சிமம் என்டர்டெயின்மெண்ட்டான படம். இதில் வந்து ஆக்ஷனு, அடிதடி, வெட்டு, குத்து, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, விஜயனுடைய கிளாசிக்கான டைலாக்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து இது வந்து ஒரு மேக்சிமம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது ஒரு முழுக்க மசாலா படமாக இருக்கும். அந்த மசாலா படத்தினுடைய ரீச் அது தெரியும்ல, விஜய் நடிச்சா எப்படி இருக்கும்னு, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்களா பராசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நாயகனாக வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். இந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிறது பல வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான கதையில் வந்து சிவகார்த்திகேயன் நாயகனாக நடிக்கிறார்னும் போது அதனுடைய ரீச் வேறையாக இருக்கும். நிச்சயமாக வந்து எப்படின்னா பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மசாலா படமோ இல்லை ஆக்ஷன் படமோ வெட்டுக்குத்து படமோ பஞ்ச் டைலாக் பேசுகிற படமோ இல்லை ஆட்டம் பாட்டம் பேசுகிற படமோ இல்லை, இருக்க போகிறது இல்லை. அது ஒரு கதைக்களத்தோட வரப்போட படமாக இருக்க போகுது. அந்த படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்கரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர். ஒரு கதை அப்படின்னா அந்த கதையை வந்து நேர்த்தியாக எப்படி வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு டெக்னிக் தெரிஞ்ச ஒரு இயக்குனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு பெரிய ரீச் இருக்குது. இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு காமெடி படங்களில் நடிக்க ஆரம்பிச்சு ஒரு காமெடி ஹீரோவாகி இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவரை வந்து மாற்றிக்கிட்டார். இந்த அமரன் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து மெதராசி படம் நடித்தார். இப்போ அதுக்கு அடுத்து வந்து சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் கொடுக்க போகிற படம் இந்த பராசக்தி படமாக இருக்கும். ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மசாலா படமாக இருக்கும். இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்டோரியோட உள்ள ஒரு படமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வேற கதைக்களமாக இருக்கிறதுனால ரெண்டுமே நல்ல படமாக இருக்கும். ரெண்டுமே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அதனால் வந்து 2 படம் ஒன்றா வந்தாலும் ரெண்டுமே வெற்றி அடையும், ரெண்டுமே மிகப்பெரிய கலெக்ஷனை பெறும், ரெண்டுமே மாசான ஒரு எப்படி சொல்கிறது ஆடியன்ஸ் ரீச் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதில் டவுட்டே கிடையாது சார். ஓகே சார், ஒருவேளை சார், ஏன்னா இப்போ ஜனநாயகனுக்கும் பராசக்தி இந்த இதுக்கான இடைப்பட்ட டைமே வந்துட்டு ஒரு 5 நாள் தான். ஸோ 5 நாளில் வந்ததுக்கப்புறம் பராசக்தி வரப்போகுது. ஒருவேளை 2 படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பராசக்தியோட அந்த கலெக்ஷன் பாதிப்பு இருக்குமா சார்? எனக்கு தெரிஞ்சு 2 படம் ஒரே நாளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து ஜனநாயகனும் சரி பராசக்தியும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதாவது விநியோகஸ்தர்கள் வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கொடுத்த பணத்தை வந்து திருப்பி எடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அப்படி 2 படமும் ஒன்றா வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகினா கூட அந்த தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட போய் நிச்சயமாக அது ஒன்றா வராதிங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தி அதை தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. அதையும் மீறி 2ம் ஒன்றா வந்தால் அந்த கலெக்ஷன் நான் சொன்னேன்ல அது கொஞ்சம் குறையத்தான் செய்யும். 2 படத்துக்குமே குறையத்தான் செய்யும். காரணம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1300 தியேட்டர் வரைக்கும் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தியேட்டர் டிவைடிங் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து 2 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்குற ஒரு சூழ்நிலை வரும். விஜய் படத்துக்கு ஒரு 100 தியேட்டர் ஜாஸ்தி 200 தியேட்டர் ஜாஸ்தி கொடுத்தா கூட
தியேட்டர் டிவைட் ஆகும்போது அந்த கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஓப்பனிங் கலெக்ஷன் அது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கலெக்ஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து ஸ்டாண்டர்டாக ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 4 நாளில் அடிக்கிற கலெக்ஷனை ஒரு 2 வாரத்தில் அடிச்சுடுவாங்க. அதான் சார் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஜனநாயகன் அது ஒரு ஹைப்பில் இருக்குது, பராசக்தி இது ஒரு ஹைப்பில் இருக்குது. ஸோ ரெண்டுமே கிளாஷ் ஆகுதா இல்லை ஒன்று பின்னாடி ஒன்று ரெண்டும் வருதா, என்ன கலெக்ஷன், என்னதான் கலெக்ஷனை பற்றி நம்ம பேசினாலும் தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்தவரையில் அந்த கண்டென்ட் போய் ரீச் ஆகுதாங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் இந்த மாதிரி வந்திருக்கு தம்பி. சமீபத்திய உதாரணம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பேட்டை விசுவாசம் 2 ஒன்றா வந்துச்சு, வாரிசு துணிவு 2 ஒன்றா வந்துச்சு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஜனநாயகனும் பராசக்தியும் ஒன்றா வருது. ரெண்டுமே நல்ல படமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரசிகர்கள் வந்து பிடிச்ச படமாக இருக்கட்டும், 2 படத்தையும் ரசிகர்கள் வந்து இந்த பொங்கலுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். சினிமாக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது தானே. கண்டிப்பாக அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொங்கலுக்கு ரசிகர்களுக்கும் சரி தமிழ் சினிமாவுக்கும் சரி ஒரு பெரிய ஃபேர்வெல், பெரிய ட்ரீட் இருக்குன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கோம். இதே எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.